மலையாள திரையுலகத்தை சுற்றி சுழன்றடித்துக் கொண்டிருக்கின்றன பாலியல் புகார்கள். அண்டை மாநிலத்தில் அவ்வளவு சத்தம் கேட்கும் போது நாட்டின் முக்கிய திரை மையமான தமிழ் திரையுலகமும் மௌனம் காக்கிறது. குறிப்பாக பெரிய நட்சத்திரங்கள் எந்த எதிர்வினையையும் ஆற்றவில்லை. ஏன் இந்த மௌனம் என்ற கேள்வி எழுகிறது. மலையாள திரைப்படங்களில் சில அண்மையில் தமிழ்நாட்டில் சக்கை போடு போட்டன. சாமானிய ரசிகர்கள் மட்டுமின்றி கமல்ஹாசன் உட்பட திரை நட்சத்திரங்களே பாராட்டியதோடு படக்குழுவினரை சந்தித்து உரையாடி ஊக்கமளித்தனர். இதுபோல கொண்டாட்டமான பாராட்டத்தக்க தருணங்களை மதிப்பிடும்போது அதே மலையாள திரையுலகில் நடந்துள்ள பாலியல் சுரண்டலை, அதிகாரத்தை வைத்துக்கொண்டு பெண்களை, நடிகைகளை பலவந்தப்படுத்திய புகார்களுக்கு ஏன் தமிழ் திரையுலகம் இத்தனை மௌனம் காக்கிறதோ தெரியவில்லை. முன்னணி நட்சத்திரங்கள் யாரும் சமூக ஊடகங்களில் கூட பதிவிடாத நிலையில் அவர்களை நேரில் அணுக முற்பட்ட போது அவர்களின் தனி உதவியாளர்களிடம் கூட பேச முடியவில்லை. அரசியல், சமூக விவகாரங்களில் உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த் எந்த கருத்து தெரிவித்தாலும் முக்கியத்துவம் பெறும். கடந்த வாரம் நூல் வெளியீட்டு விழாவில் மூத்த அமைச்சர்கள் குறித்து ரஜினி பேசியது முக்கியத்துவம் பெற்றது. நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியா வந்து சமாளிச்சிடுவாங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. அசாத்தியமானவங்க. இந்நிலையில் அவரது கருத்தை அறிய முற்பட்டோம். ரஜினி ஊரில் இல்லை, தற்போது எந்த கருத்தும் தெரிவிக்க வாய்ப்பு இல்லை என செய்தி தொடர்பாளர் கூறினார். உலக நாயகன் கமல்ஹாசன் படப்பிடிப்பில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மையில் கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் இது பற்றி எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை. நடிகர் அஜித்தை பொறுத்தவரை அவர் பொதுவெளியில் தோன்றவும் கருத்து கூறவும் செய்ததில்லை. அவராகவோ அவர் சார்பிலோ வெளியிடப்படும் செய்திகள்தான் எப்போதும் போல இப்போதும் வெளியாகியுள்ளன. நடிகர் சூர்யாவின் கருத்தை அறிய முற்பட்ட போது அவர் படப்பிடிப்பு தளத்தில் ஏற்பட்ட காயத்தால் ஓய்வில் இருப்பதாக அவரது தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகை குஷ்பு, பாடகி சின்மயி போன்றோர் மலையாள திரையுலக விவகாரம் குறித்து வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் சார்ந்த திரையுலகில் ஒரு பிரச்சனை எனும்போது கலைஞர்கள் ஏன் குரல் தருவதில்லை? பெண்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பாதது ஏன்? பெண்களுக்கு அளிக்கும் ஆதரவால் மட்டுமே அவர்கள் துணிந்து தங்கள் பிரச்சனைகளை வெளியே சொல்லும் நம்பிக்கையை தரும். இந்த நம்பிக்கை இல்லாததால் தான் பெண்கள் தாங்கள் பிரபலமாக இருந்தாலும் தனிப்பட்டு சந்திக்கும் பாலியல் அத்துமீறல்களை வெளியே சொல்லும் துணிச்சலின்றி இருக்கிறார்கள் என்பதில் ஐயமில்லை.